சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யுவர் ஆனர், அடுத்ததாக வீரசங்கிலியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். வீரசங்கிலி, வீரசங்கிலி, வீரசங்கிலி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என் ஃபோனை போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதில் நானும் குணசேகரனும் பேசினதை வச்சு தான் குணசேகரனையே தூக்குனதா சொன்னாங்க. இந்த பெரிய மனுஷங்க மாதிரி போலீஸில் மாட்டினதும் அது ஏன் குரல் இல்லை. யாரோ என்ன மாதிரி டப்பிங் கொடுத்துருக்காங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அது நான் தான், என் குரல் தான். என்கிட்ட பேசுனதும் இந்த குணசேகரன் தான். அவர் குரலும் டப்பிங்லாம் இல்லை, ஒரிஜினல் தான். அவர் சொல்லிதான் குதிரையை வச்சு அவர் பொண்ணு தர்ஷினியை நான் தூக்க சொன்னேன். என்கிட்ட அந்த பொண்ணு வந்துச்சு, அப்புறமா அது தப்பிச்சு ஓடிடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. That's all, Your Honor. நீங்க போலாம். நன்றி. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக இருக்கும் பாதிக்கப்பட்ட தர்ஷினியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். சின்ன பொண்ணு கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு பிரஷர் கொடுக்க வேண்டாம், விட்டுருங்க. வேற யாராவது இருந்தா கூப்பிடுங்க. யுவர் ஆனர், குணசேகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆணாதிக்கவாதி. பெண்களை அடிமைப்படுத்தி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மேல் ஷாவனிஸ்ட். தன்னை விட பெண்கள் எந்த விதத்திலையும் முன்னேறிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் பிளான் பண்ணி தான் இந்த கிரைம் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. அவரோட குணத்தை பத்தி நான் சொல்றதை விட அந்த வீட்டு பெண்கள், அவரால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள், அவங்க வந்து சொன்னாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்க வந்து பேசுறதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யுவர் ஆனர், இவரோட அடிப்படையான குணம் தான் இவரை செயல்பட வைக்குது. இவருக்கு பெண்கள் மேல இருக்கிற மட்டமான பார்வை, அவங்கள கேவலமா நடத்துற விதம், அதான் சொந்த தங்கச்சியும் சரி பொண்ணையும் கூட அந்த மாதிரி தரக்குறைவா நடத்திருக்காரு. இது குறித்து அந்த வீட்டு பெண்களை விசாரிச்சதுக்கு பிறகுதான் இவரை பத்தி ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். முதல்ல குணசேகரன் அவரோட மனைவி ஈஸ்வரிய விசாரிக்க அனுமதி கேட்டுக்கிறேன். ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வரி. ஈஸ்வரி, நீங்க 20 வருஷமா குணசேகரனோட ஒரே வீட்ல வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன், அந்த வீட்ல வசிச்சிருக்கீங்க. இப்ப அவர் செஞ்ச குற்றங்கள் எல்லாம் பெரிய அளவுல பாதிச்சிருக்கிறது உங்க பொண்ணதான். இதுதான் உண்மை. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த மனுஷனோட வாழ்ந்த வாழ்க்கைய நான் மொத்தமா மறக்க நினைக்கிறேன். ஆமா மேடம், மறந்தாதானே ஜீவானந்தங்கிற மகானோட சேர்ந்து வாழ முடியும். அதுக்காக தானே மேடம் திட்டம் போட்டு குணசேகரன் சார இப்படி ஒரு பொய் கேஸ்ல மாட்டி விட்டுருக்கீங்க. சார், உங்களை மாதிரி பொண்ணுங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ற எல்லாருக்கும் சவுக்கடி எது தெரியுமா? நாங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டுற வாழ்க்கை தான். ஒரு பொண்ணு ஆணை விட்டு விலகினாலே அவ மோசமானவங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு நடந்த அநீதிகளை உங்களால கொல்ல முடியாது, அவகிட்ட இருக்கிற உண்மையை உங்களால கொல்ல முடியாது, அவகிட்ட இருக்கிற நேர்மையை உங்களால கொல்ல முடியாது, அவகிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உங்களால கொல்ல முடியாது. அதனால தானே அவளோட கேரக்டரை கொல்ல முயற்சி பண்றீங்க. சார், இது நாங்க தாண்டி வந்துட்டோம் சார். இது பாருங்க,
முடிஞ்சா நேர்மையா மோதி ஜெயிக்க பாருங்க. இல்லனா தொந்தரவு கொடுக்காம விலகி போயிடுங்க. இந்த ஆள் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கிறது தான் அவரோட வரட்டு கௌரவத்துக்கும் ஆணவத்துக்கும் கிடைக்கிற பெரிய அடியா இருக்கும் சார். இந்த ஆளை விட்டுறாதீங்க சார். This man needs to be punished, sir.